சீரரா செல்வம் போல் சேர்க்கவே என் ஆசான் வீரராகவருக்கு புகழ். வணக்கம். இந்து மதத்தின் மீது சாட்டப்பட்டிருக்கும் பல குற்றச்சாட்டுகளுக்கும் ஒவ்வொன்றாக பதில் சொல்லி கொண்டு வருகிறேன். இன்று நான் எடுத்துக்கொண்டிருக்கிற கருத்து, இந்து மதத்தில் யாகங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. யஜுர்வேதத்தில் யாகங்களை பற்றி நிறைய பேச்சு இருக்கு. இந்த யாகங்கள் உலகத்திலே பலருக்கும் அதிருப்தியை அளிக்கின்றன. மேல்நாட்டு மதங்கள் யாகங்கள் செய்வதில்லை. இந்தியாவிலேயே புத்த மதம், சமண மதமெல்லாம் ஆதரிக்கவில்லை. ஆனால் இந்து மதத்திலே எந்த புராணம் எடுத்துக்கிட்டாலும் இந்த மன்னனுக்கு இந்த குறை இருந்தது, உடனே அவன் யாகம் செய்தான், சரியாக போச்சு, இப்படி தான் வரும். வழிபாட்டு முறைகளிலே யாகம் என்பது ஒரு முக்கியமான அங்கமாக இருக்கிறது. ஆனால் மக்கள் என்ன நினைக்கிறார்கள், குறிப்பாக இன்றைய சூழ்நிலையிலே எதையும் நாங்கள் கேள்வி கேட்போம் என்கிற மனப்பான்மை வந்த பிறகு, யாகம் என்பது ஒரு அறிவுபூர்வமான வழிபாட்டு முறையாக எங்களுக்கு தெரியவில்லை என்கிறார்கள். நெருப்பு வளர்க்குறீங்க, அதில் நெய்யாக விடுறீங்க, இன்னும் என்னென்னமோ பொருள்களெல்லாம் சமர்ப்பிக்கிறீங்க. அம்பாள் யாகமாக இருந்தால் பட்டு சேலையும் போடுறீங்க. கேட்டால் இதெல்லாம் அந்த தெய்வத்துக்கு போய் சேருதுன்றீங்க. சந்தோஷம், சேர்ந்தா பரவாயில்லையே. நம்ம கண் காண அதில் விடப்படும் நெய், அந்த ஆஜ்யம் என்ன ஆகுறது, அது அப்படியே கன்சியூம் ஆகிடுது. இப்போ ஒரு விளக்கு இருக்குது, நெய் விளக்கு, அதில் திரி போட்டு எரித்தோம்னா என்ன ஆகுது, அந்த நெய்யை பூரா அந்த தீபம் சாப்பிட்ருது. அது மாதிரி விடப்படும் நெய்யெல்லாம் ஆவியாக போயிடுது, புகை கிளம்புது, வஸ்திரங்கள் ஆபரணங்கள் எல்லாம் சாம்பலாக போயிடுது. நம்ம கண்காண இது நாசமடைவதை பார்க்குறோம். அப்படி இருக்க இந்த நெய், வஸ்திரம் இதெல்லாம் வானலோகத்துக்கு ஒரு குறிப்பிட்ட தெய்வத்தை போய் சேருதுன்னு சொல்கிறீங்க. அதுக்கு கண்காணக்கூடிய ஆதாரம் ஒன்றும் இல்லை. அப்போது மேல்நாட்டினர் என்ன சொல்கிறாங்க, இது என்னையா அது காட்டு தினத்தை விட மோசமாக இருக்குது. எரியிற நெருப்பில் நினைத்தே விட்டால் அது சாமிக்கு போய் சேருதுன்னா எப்படி போய் சேருது, எங்களுக்கு அதுக்கு ப்ரூஃப் இல்லையே அப்படிங்கிறாங்க. யாகத்தை கண்டிக்கக்கூடிய ஒரு சிந்தனையாளர் ஒரு முறை எனக்கு ஒரு பாட்டு சொன்னார். அது என்னென்னா, பருப்பிலே ஊற்றும் நெய்யை நெருப்பிலே ஊற்றும் பார்ப்பன பாவிகள், வெறுப்பிலே நீங்கள் விரட்டும் ஏழையின் வயிற்றில் அந்த நெய்யை பொறுப்பாக விட்டு போஷித்தால் உம் பாவம் குறையும். கருப்பான மூதேவியை விரட்டி சிறப்பாக திருமகளும் வருவாள்தானே. ஒரு ஏழை எளியவங்களுக்கு அந்த நெய்யை கொடுத்தாலும் பரவாயில்ல, அவ்வளவே நெருப்பில் கொட்டி வீணாக்குறீங்க. இந்தியாவில் நெய்யெல்லாம் வீணாக்கக்கூடிய அளவுக்கு நமக்கு ஃபண்ட்ஸ் இருக்குது. இதை எப்படி இந்த அரசாங்கம் பொறுத்துக்கிட்டு இருக்குன்னு தெரியலையே. சட்டப்பூர்வமாக இதை தடுக்கணுமே. சின்ன யாகமாக இருந்தால் பரவாயில்ல, சில பெரிய யாகங்களில் 1000 லிட்டர் நெய் போடுறாங்க. எவ்வளோ பட்டு சேலைகள் எரிக்கப்படுகின்றன. இதெல்லாம் அன்பார்டனபிள் கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ், மன்னிக்க முடியாத குற்ற செயல்கள். மதத்தின் பெயரால் இது நடக்குது. இந்து மதத்துக்கு இது ஒரு பெரிய அவக்கேடு என்று சொல்கிறார்கள். அவங்க கத்துல நம்பிக்கைவாதிகளுக்கு கூட நம்பிக்கை ஆட்டம் காண்கிறது. இதுக்கு என்ன பதில் அப்படின்னா,
நாம் இதை ஒரு வரியில் பதில் சொல்லி தீர்க்க முடியாது. படிப்படியாக அதுக்கு ஒரு தெளிவு பார்க்கணும். முதல்ல கோவிலுக்கு தெய்வ சன்னிதானத்துக்கு போகிறீங்க. ஒரு 1/4 மணி 1/2 மணி அங்கே ரொம்ப மன உருக்கமாக நீங்கள் பிரார்த்தனை பண்ணினா, உங்களுடைய பிரார்த்தனை சின்சியராக இருந்தால், கோவிலை விட்டு நீங்கள் வெளியே வரும்போது மனசில் ஒரு நிம்மதி இருப்பதை பார்ப்பீர்கள். இது இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. அனுபவத்தில் நம்ம எல்லோருமே பார்க்கக்கூடிய விஷயந்தான். அப்போது தெய்வங்களுக்கும் நமக்கும் ஒரு கம்யூனிகேஷன், உரையாடல் தொடர்பு இருப்பது உண்மை. நம்பர் 1. நம்பர் 2, அங்கேருந்து ரெசிப்ரோகேஷன் வர்றது உண்மை. அதாவது அங்கிருந்து பதில் உணர்வுகள் வருவது உண்மை. இதை நம்ம பார்க்குறோம். இந்த அளவில் நமக்கு கடவுள் உண்மையை பிரத்யட்சமாக பார்க்கிறோம், அன்றாடம் பார்க்கிறோம். அப்போ இது உண்மை என்று ஒத்துக்கொள்ளணும் முதல்ல. அதாவது கம்யூனிகேஷன் பிட்வீன் காட்ஸ் அண்ட் மென். இப்போ அடுத்தபடியாக ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். ஒரு இளைஞன் வெளியூரில் இருக்கக்கூடிய ஒரு தன் காதலிக்கு ஒரு 1000 ரூபாய் மணி ஆர்டர் அனுப்புகிறான். அப்போ அந்த பணம் அவளை போய் சேர்ந்து விட்டது என்று தெரியும் போது அவளுக்கு ஃபோன் பண்ணி, நான் அனுப்பின 1000 ரூபாயில் ஐ லவ் யூ டார்லிங் அப்படின்னு எழுதி கீழே கையெழுத்து போட்டிருந்தேனே பார்த்தியா அப்படின்னு கேட்குறான். அவள் சொல்கிறா, இல்லையே, எனக்கு வெறும் 1000 ரூபாய் தான் வந்துச்சு, அந்த ஒயிட் ஸ்பேஸில் ஒன்றும் இல்லையே எழுத்து அப்படின்னு கேட்குறான். அப்படியா, என்ன இப்படி சொல்கிறேன்? போய் போஸ்ட் ஆஃபீஸில் போய், சார், நான் என் காதலிக்கு எழுதி அனுப்பின மெசேஜ் அவளுக்கு போய் சேரலை, என்ன காரணம் அப்படின்னு கேட்குறான். அப்போ சப்போஸ் மாஸ்டர் சொல்கிறாரு, ஏயா, உன்னை பார்த்தா படித்த பையனாக தெரியுது, நீ ஒரு கரன்சியை கொடுத்தீன்னா அது மாறாமல் அதே கரன்சி போய் அவளுக்கு போகும்னு என்ன நிச்சயம்? அப்படி ஒன்றும் சட்டம் இல்லை. நீ கொடுத்த பணத்துக்கு ஒர்த்து மதிப்பு என்ன? 1000 ரூபாய். அந்த மதிப்பு போய் சேர்ந்துடும் அவளுக்கு, 1000 ரூபாய் போய் சேர்ந்துடும். ஆனால் இதே கரன்சி அங்கே போகும்னு நாங்கள் உறுதி கூற முடியாது. அது எப்படி முடியும்? எத்தனை கை மாறி போகுது. ஒரு ஊர் விட்டு ஒரு ஊருக்கு பணம் போகுதுன்னா நாங்கள் வெறுமனே மெசேஜ் தான் அனுப்புகிறோம். டெலிவர் ஸோ மச் ஆஃப் அமௌண்ட் டு ஸோ அண்ட் ஸோ அட்ரஸி, அப்படி தான் நாங்கள் அனுப்புகிறோம். நீ கொடுத்த ரூபா நோட்டை பத்திரமா வச்சு அதையே பார்சல் பண்ணி அனுப்ப முடியுமா? அதெல்லாம் முடியாது. கிறுக்கு மாதிரி பேசிகிட்டு இருக்காத, போடா அப்படின்றாங்க. இப்போது பணம் போகாவிட்டாலும் அந்த பணத்தின் மதிப்பு போய் சேர்ந்து விட்டது. 1000 ரூபாய் அனுப்புனா 1000 ரூபாய் போயிடுச்சு அவனுக்கு, அதே கரன்சி போகலை. அதுபோல் யாகத்திலே நாம் நெய் விடுறோம், வஸ்திரங்களை எரிக்கிறோம், ஹோம திரவியங்கள்லாம் போடுறோம். அது இங்கே எரிந்து நாசமாகி விடுகின்றன, சாம்பலாகி விடுகின்றன. ஆனால் வேதம் என்ன சொல்லுது? அந்த யாக குண்டத்திலே எரியக்கூடிய அக்னி, அதுக்கு அக்னின்னு ஏன் பேர் வந்தது? சாஸ்திரம் சொல்லுது, அக்ரம் நயதி இது அக்னிஹி, முன்னே எடுத்துக்கொண்டு போய் கொடுக்கிறவன் அக்னி. அதான் அந்த பேருக்கு அர்த்தம். அதாவது நாம் நெய் விடும்போது அதெல்லாம் பஸ்மமாகி விடுது. ஆனால் அந்த நெய்யுடைய ஒர்த்து இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு சூக்ஷ்ம வடிவம் உண்டு. அதை கொண்டு போய் அக்னி இந்திரன்ட்ட கொடுக்குறான். தேவேந்திரா, இத்தனை லிட்டர் நெய் விட்டாங்க,
அந்த நெய்யினுடைய ஸ்தூல வடிவத்தை நான் எரிச்சிட்டேன். அதனுடைய சூக்ஷ்மமான வடிவம் இதோ கொண்டு வந்திருக்கிறேன். அப்படி உண்டானா இப்போ காற்று இருக்குது, கண்ணுக்கு தெரியுதா? இல்லை, சூக்ஷ்மமாக இருக்குது இல்லையா? ஈத்தர் இருக்குது, அது கண்ணுக்கு தெரியுதா? ஆனால் இருக்குது. இருக்க போய் தானே ரேடியோ ஒலிபரப்பாகுது, டிவி ஒலிபரப்பாகுது. காற்று இருக்கிறதுனால தானே பேச்சு பரவுது, அலைகள் பேசுது, போய் காதில் விழுதில்ல. அது மாதிரி எல்லா பொருள்களுக்கும் ஒரு ஸ்தூல வடிவு இருப்பது போலே சூக்ஷ்ம வடிவு என்று ஒன்று இருக்கிறது. அந்த சூக்ஷ்ம வடிவு அந்த தெய்வத்துக்கு போய் சேருது. அவற்றை ஏற்றுக்கொண்டு திருப்தி அடையக்கூடிய ஒரு மனநிலையை பகவான் கொடுத்துருக்கான். அப்போ அதை பெற்றுக்கொண்டு அவர்கள் இன்னது நடக்கட்டும் என்று ஆசீர்வதிக்கிறார்கள். அது நடக்குது. இப்போது இந்த சூக்ஷ்ம வடிவு பற்றி இன்னொரு தெளிவு நான் சொல்கிறேன். கோயிலில் நைவேத்தியம் பண்ணுறோம், புளியோதரையோ வெண்பொங்கலோ சர்க்கரை சாதமோ பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்ணுறோம். நைவேத்தியம் பண்ண பிறகும் அந்த புளியோதரை வெண்பொங்கல் சர்க்கரை சாதம்லாம் அளவில் அப்படியே தான் இருக்குது. ஒரு ரெண்டாக வச்சிங்கன்னா ஒரு ரெண்டாக தான் இருக்குது, அப்படியே ஒரு பருக்க கூட குறையல. ஆனால் பெருமாள் அதை கண்டருளினார் அப்படின்னு சொல்லுவாங்க, சாப்பிட்டார்னு சொல்ல மாட்டாங்க. கண்டருளினார் அப்படின்னா அதனுடைய சூக்ஷ்மமான வடிவை அவர் கண்களாலே ஏற்றுக்கொண்டார். அதன் விளைவாக அந்த புளியோதரையோ வெண்பொங்கலோ சர்க்கரை சாதமோ ஒரு புனிதத்துவம் அடைகிறது. இது அடையுதுங்கிறதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராமானுஜருடைய வாழ்க்கையில் ராமானுஜருக்கு முதல்ல ஒரு குரு இருந்தார், யாதவ பிரகாசர்னு. அவர் கொஞ்சம் அத்வைத கொள்கை தீவிரமாக இருப்பார். இவர் ஒத்துக்கலை. குருவுக்கும் சிஷியனாகிய ராமானுஜருக்கும் சண்டை வரும் அடிக்கடி. அப்படி இருக்கிற போது அந்த ஊர் ராஜாவுடைய மகளுக்கு பேய் பிடிச்சிருச்சு. இந்த யாதவ பிரகாசர் மந்திரிச்சு பேய் ஓட்டுறதுல மன்னன், ரொம்ப பிரசித்தியான ஆள். மற்ற குட்டி மந்திரவாதியை விட இவருக்கு புகழ் ஜாஸ்தி. மன்னருடைய ஆள்கள் மகாராஜா அவங்கள வர சொன்னார், மகளுக்கு பேய் பிடிச்சிருக்கான் அப்படின்ன உடனே, இதுக்கெல்லாம் நான் வர முடியாது, இந்த வேப்பலை மந்திரிச்சு தரேன், இதை கொண்டு போய் மூஞ்சியில் போடுங்க, பேய் ஓடிடும் அப்படின்ட்டு ஏதோ ஒரு மந்திரம் சொல்லி கொஞ்சம் வேப்பலை கொடுக்குறாரு. அதை கொண்டு போய் அந்த பேய் பிடித்த அந்த பெண்ணுடைய முகத்திலே போடும்போது அந்த பேய் அந்த பெண் வழியாக பேசுகிறது. அவன் அங்கே இருந்துக்கிட்டே என்ன போக சொல்கிறானா, நான் சொன்னேன்னு சொல்லி அவனை முதல்ல ஊரை காலி பண்ணி போக சொல்லு, ஒழுங்கா மரியாதையா, அடிச்சனை சேர்த்தே போவான் அவன் அப்படின்னு சொல்லி அனுப்பியது. அந்த தகவலை காவலர்கள் இங்கே சொன்னார்கள் யாதவ பிரகாசரிடம். அவருக்கு கோபம் வந்துருச்சு. உடனே சீடர்களை பார்த்து, டேய் பல்லக்கு எடுங்கடா என்ற பல்லக்கில் உட்காந்து சீடர்களை பல்லக்கு தூக்கிட்டு வரும்படி பண்ணி ராஜாவுடைய அரண்மனைக்கு தர்பாருக்கு போனார். போன உடனே அந்த பேய் உறக்கச் சிரித்தது. வாடா வா, என்ன நேரில் விரட்ட வந்துட்டியா, இந்த ஜென்மத்தில் இது நடக்காதுடா உனக்கு அப்படின்னா. ஏன் நடக்காது அப்படின்னா, நீ பழசெல்லாம் மறந்துட்டு பேசுகிற. போன ஜென்மத்தில் மதுராந்தகத்திலே ஒரு குடும்பம் பிறந்திருந்த, பெருமாளுக்கு படைத்த பிரசாதத்தை அங்கே இருக்கிற பாகவதர்கள்லாம் சாப்பிட்டுட்டு மீதி போடுவாங்கள்ல, அந்த பிரசாதத்தை நீ எடுத்து சாப்பிட்ட. அதனுடைய விளைவாக உனக்கு டபுள் ப்ரொமோஷன்லேயும் ட்ரிபிள் ப்ரொமோஷன் மாதிரி ஏற்பட்டு நீ மனுஷனாக பிறந்து பிராமணனாக பிறந்து வேதமெல்லாம் படித்து இன்றைக்கி பெரிய வித்வான் என்று பெயர் பெற்றிருக்கிறாய். என் கண்ணுக்கு உன்னை பார்த்தா உடும்பாக தான் தெரியுது, மனுஷனாக தெரியல. இந்த லட்சணத்தில் என்னை நீ விரட்டுறியா? நான் யார் தெரியுமா? போன ஜென்மத்தில் நான் ஒரு உத்தம பிராமணன், சகல வேதங்களையும் கரைச்சி குடித்தவன். யாகம் பண்ணுறதில் ஒரு தப்பாகி போச்சு, நான் இப்படி பேய அலைகிறேன் பிரம்மராட்சசா. என்ன போக சொல்கிறதுக்கு உடும்பாகிய உனக்கு அதிகாரம் இல்லை, வாயை மூடிட்டுடா அப்படின்னு. யாதவ பிரகாசருக்கு சப்த நாடியும் ஒடுங்கி போச்சு. சரி, இப்போ யார் சொன்ன நீ போவே அப்படின்னு கேட்டால், உன் பல்லக்கு தூக்கி நிற்கிறான் அவர் தான், நான் ராமானுஜன்,
அவனை போக சொல்லு, அவன் நித்திய சூரி, வைகுண்டத்துலேருந்து வந்தவன், அவன் சொன்னால் உத்தரவுன்னு நான் போயிடுறேன். அதே மாதிரி ராமானுஜர் போக சொன்னார், போயிடுச்சு. இப்போ எதுக்கு இந்த கதையை சொல்கிறேன், பிரசாதத்துக்கு அந்த மகிமை எப்படி வந்தது? பெருமாளுக்கு படைத்ததுனாலே, பாகவதர்கள் அதை சுவீகரித்ததாலே வந்தது. அப்போ நம்ம ஊனக்கண்ணுக்கு தெரியாத மகிமை உணவுப் பொருளுக்கு இப்படியாக வரும். அதுபோல் அது அந்த சூக்ஷ்மமான பிரசாதம், ஸ்தூல பிரசாதம் இல்லை அது. அப்படி தான் யாகத்திலே நீங்கள் ஏதாவது நெய் விடும்போது அதனுடைய சூக்ஷ்மமான வடிவம் தெய்வத்தை போய் சேருகிறது. இது உண்மை என்று சரித்திரங்களில் பார்க்குறோம். தசரதனுக்கு குழந்தை இல்லைன்னு யாகம் பண்ணால் அந்த யாகத்தில் ஒரு பாயசம் கிடைச்சது, அது மனைவிகளுக்கு கொடுத்தான், ராமலட்சுமணர் முதலில் பிறந்தார்கள். அது மாதிரி துருபத மகாராஜா ஒரு ஆணும் ஒரு பொண்ணும் குழந்தையாக வேணும்னு கேட்டு யாகம் பண்ணினா அந்த யாகத்திலேயே திரௌபதி தோன்றினாள், திருஷ்டத்யும்னன் தோன்றினான். இதெல்லாம் பொய்யா இருந்தால் இத்தனை ஆயிரம் வருஷம் அந்த கதையை மெயின்டைன் பண்ணி வந்திருக்க மாட்டாங்கள்ல. பாதியிலேயே பரிகாசம் பண்ணி அதை க்ளோஸ் பண்ணி விட்டுருப்பாங்கள்ல. பெரிய பெரிய படித்தவங்களாம் இதை படிச்சுட்டு ஆமாம் ஆமாம் அப்படி தானே சொல்லியிருக்காங்க. அப்போ யாகத்துக்கு பலன் உண்டு, அது நம்ம கண்ணுக்கு தெரியறதில்லை, இந்த ஊனக்கண்ணுக்கு தெரியறதில்லை. ஊனக்கண்ணுக்கு தெரியலைங்கிறதுக்காக எல்லாத்தையுமே நம்ம இல்லைன்னு சொல்லிட முடியாது. காற்று தெரியறதில்ல, நம்ம உடம்புல ஒரு வலி ஏற்பட்டால் அந்த வலி தெரியறதில்ல, அதுக்காக இதெல்லாம் இல்லைன்னு சொல்லிட முடியுமா? இது இப்படி பார்க்குற போது பல ஆண்டுகளாக இந்த யாகங்கள் இந்த நாட்டில் நடத்தப்பட்டு அவை பலன் கொடுத்துருக்கின்றன. மழை இல்லாத போது மழை கொடுத்துருக்கு, பஞ்சம் வந்த போது உணவு கொடுத்துருக்கு, வயலில் பூச்சிகள் அதிகமான போது பூச்சிகள் ஓடிருக்கு, துர்பிக்ஷங்கள் மறைந்திருக்கின்றன, எதிரிகள் அழிந்திருக்கிறார்கள், நோய்கள் நீங்கி இருக்கின்றன. இப்படிலாம் இருக்குது. நீங்கள் தமிழ் இலக்கியத்தில் புறநானூறு காலம் ஒரு பிராமணரும் அவருடைய மனைவியும் பாண்டிய மன்னன்ட்டு மகாராஜா வேதத்தில் ஒரு குறிப்பிட்ட யாகம் சொல்லப்பட்டிருக்கு, அந்த யாகத்தை ஒழுங்காக செஞ்சால் இந்த உடம்போட சொர்க்கத்துக்கு போகலான்னு சொல்லியிருக்கு, அந்த யாகம் பண்ணுறதுக்கு எங்களுக்கு இப்போ பணம் இல்லை, எங்களுக்காக நீ செலவு பண்ணி அந்த யாகத்தை பண்ணி கொடுன்னு கேட்டபோது சரி நம்ம பண்ணினான். அந்த யாகம் பண்ணின போது 40வது நாள் அந்த பிராமணனுக்கும் அந்த பிராமணனுடைய மனைவிக்கும் சொர்க்கம் கிடைச்சிது. அதை சங்க இலக்கியத்தில் எப்படி எழுதியிருக்காங்க, அந்த பார்ப்பனனும் பார்ப்பனியும் காணாராயினார், திடீர்னு மறைஞ்சிட்டாங்க. எங்கே போயிட்டாங்க? யாகம் பலிச்சிருச்சு, சொர்க்கம் போயிட்டாங்க உடம்போடு. இது ரெக்கார்ட் ஆகிருக்கு சார். செந்தமிழ் செந்தமிழ்னு சொல்கிறாங்களே, அந்த செந்தமிழ் இலக்கியத்தில் ரெக்கார்ட் ஆகிருக்கு. இது தவிர பிரத்யட்சமாக தெய்வங்கள் மனிதர்கள் கொடுக்கும் காணிக்கைகளை சுவீகரிப்பதற்கு ஒரு 1-2 உதாரணம் எனக்கு பிரத்யட்சமாக தெரிஞ்சதை சொல்கிறேன். திருச்சியில் கிராஃபோர்ட் டவுன் ஒரு ஏரியா, அதை கிராப்பட்டின்னு சொல்லுவாங்க இன்றைக்கி. அந்த கிராப்பட்டியில் எங்கள் குடும்ப நண்பர் ஒருத்தர், அவர் செட்டியார் பிரிவை சேர்ந்தவர். அவங்க வீட்டில் யாரோ ஒரு மந்திரவாதம் பண்ணிட்டாங்க போல் இருக்கு. குழந்தை அழுதுகிட்டே இருக்கும் சதா, ராத்திரி கனவெல்லாம் மோசமான கனவு வரும், வியாபாரம் ஒழுங்காக நடக்கலை, பல பிரச்சனைகள். ஒரு மந்திரவாதிகிட்ட போய் பார்த்தபோது அவர் என்ன சொல்லிட்டாங்க, ஒரு ரொம்ப வலுவான கேரள மந்திரவாதி பண்ணி ஒரு எந்திரத்தை உங்கள் வீட்டுக்கு அடியில் புதைச்சி வச்சுருக்கான், அந்த எந்திரத்தை எடுத்துட்டோம்னா உங்களுக்கு தொந்தரவு நின்றுடும் அப்படின்னு சொல்லியிருக்கான். அது எங்கே இருக்குது, எப்படி நாங்கள் எடுக்கிறதுன்னு கேட்டபோது நான் வரேன், நான் அதை முடிச்சு தரேன் அப்படின்னு சொல்லி ஒரு அமௌண்ட்டு பேசிக்கிட்டாங்க. அந்த மந்திரவாதி என்ன பண்ணாங்க, வந்த உடனே எனக்கு 3 கோழி முட்டை வேணும்னு கேட்டான். 3 கோழி முட்டையை இப்படி கையில் வச்சுக்கிட்டான். கையில் வச்சுட்டு ஏதோ ஒரு மந்திரம், அவன் கும்பிட்ற சாமி, அதை கும்பிட்டுக்கிட்டு மந்திரம் சொல்லிக்கிட்டு அந்த வீட்டை சுற்றி சுற்றி வரான். அப்படி சுற்றி வரும்போது ஒரு குறிப்பிட்ட இடத்துல வரும்போது முட்டையை நொறுக்கிற சத்தம் கேட்டது. பார்த்தா அந்த 3 முட்டையும் நொறுங்கி உடஞ்சி சுருங்கி போயிருக்கு. உள்ளே இருக்கிற வெள்ளை மஞ்சள்லாம் காணாம், எங்கேயோ போச்சு, வெறும் ஓடு தான் இருக்குது. அவன் கும்பிட்ற சாமி அதை சாப்பிட்டுருச்சு. அப்போது இந்த இடத்துல தோண்டுங்க அப்படின்னா, எனக்கு குறி காட்டுறதுக்கு தான் அது அந்த முட்டையை வச்சேன், அது முட்டையை சாப்பிட்டுட்டு இங்கே தான் அப்படின்னு சொல்லியிருக்கணும். தோண்டினா 1 அடி ஆழம்தான் ஒரு யந்திரம்.
அதில் வந்து அதர்வண வேத மந்திரங்கள், அந்த குடும்பம் நாசமாக போகணும்னு மந்திரம் எழுதி வச்சுருக்கான். அது எடுத்த பிறகு அந்த குடும்பத்துக்கு லைஃப் நார்மல் ஆகிடுச்சு. இது எனக்கு பர்சனலாக தெரியும். அடுத்து திண்டுக்கல் பக்கம் அம்மாப்பட்டின்னு ஒரு ஊர், அதில் வந்து கீழப்பட்டி மேலப்பட்டின்னு ஒன்று. அதில் வந்து இந்துக்கள் ஒரு செக்ஷன்லேயும் கிறிஸ்துவரில் ஒரு செக்ஷன்லையும் இருக்கிறாங்க. இந்துக்கள் செக்ஷனில் நான் சொல்கிறது நடந்தது என்னென்னா, வருஷம் அம்மனுக்கு எரிசோறுன்னு ஒன்று கொடுப்பாங்க. அது என்னென்னா, ஒரு எருமை மாடை வெட்டி அதனுடைய இரத்தத்தை ஒரு அண்டா நிறையா பிடிச்சி நிறையா சாதம் பொங்கி அதை அந்த ரத்தத்தில் புரட்டி உருண்டை எடுத்து வச்சுக்குவாங்க. இதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட ஆள் இருக்கான். அவனுக்கு தான் அந்த சாமி வரும். எல்லோரும் செய்ய முடியாது. அவங்க பரம்பரையாக செய்து வர்றாங்க. அவனுடைய முதுகில் இந்த மூட்டை தூக்குற கொக்கி மாதிரி 4-5 கொக்கியை மாட்டி சதைக்குள்ளே விட்டு அதனுடைய எண்டில் இருந்து கயிறு கட்டி அந்த கயிறை பின்னால் ஆளுக பிடிச்சிருப்பாங்க. 8 பேர் 10 பேர் பிடிச்சிருப்பாங்க. அந்த சாமி அவனுக்கு வந்த உடனே அந்த கொக்கியை தோலில் குத்தி சதைக்குள்ளே விடும்போது அவனுக்கு வலிக்காது. அப்புறம் என்ன பண்ணுவாங்க, அந்த சாமி வந்துருச்சுன்னா அவனுடைய கண் முடியெல்லாம் ஒரு மாதிரி பயங்கரமாக இருக்கும். அப்போ பூசாரி வந்து அந்த அண்டாவிலேருந்து இவ்வளோ பெரிய சோத்து கட்டி உருட்டி ஒரு கையில் கொடுப்பார். அந்த ஆள் அதை பார்த்து இந்தா அப்படின்னு சொல்லி தூக்கி போடுவார் பாருங்க. ஒரு 2 அடி தூரம் போகிறது தெரியும், அப்புறம் அது மறைஞ்சிரும், எங்கே போகுதுன்னே தெரியாது. அந்த உருண்டா சோறையும் அந்த ஆள் வந்து இந்த மாதிரி தூக்கி போடுவான். அப்படி தூக்கி போடும்போது அந்த சோதோடு சேர்த்து இந்த ஆளும் பூமியை விட்டு 2 அடி உயரம் போவான். அப்போ அவனை பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்கிற 8 பேரும் சேர்ந்து போவானுங்க. அந்த 8 பேரால் அவனை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்படி எரிசோறு கொடுக்கும்போது சில பருக்கைகள் கீழே விழுந்தால் அதை எடுத்து சாப்பிட்டா மலடிகளுக்கு குழந்தைகள் உண்டாகும், நோய்கள் நீங்கும். இப்படிலாம் ஒரு நம்பிக்கை. இது வருஷம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சமீப காலமாக அது விட்டு போச்சு. அதனால் வந்து கிராமத்தில் ரொம்ப கஷ்டம்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இந்த ஊர் எங்கள் சொந்த ஊராக இருக்கிறதுனால எனக்கு இந்த விவரம் தெரியும். இதே அம்மாப்பட்டியில் இன்னொரு சம்பவம். ஒரு ஹெட்மாஸ்டருடைய பொண்ணு, அந்த பொண்ணை முறை மாப்பிள்ளைக்கு கேட்டாங்க கட்டி கொடுக்க சொல்லி. அவங்க வந்து ஒரு குடிகாரனாருன்னா அவங்க குடும்ப நிலைமை சரியில்லை, இவருக்கு அந்த பொண்ணை கொடுக்க இஷ்டம் இல்லை, முடியாதுன்ட்டார். அதில் அவங்க கோபம் அடைஞ்சு அந்த பொண்ணுக்கு கால் விளங்காதபடி ஏதோ மந்திரவாதம் பண்ணிட்டாங்க. அந்த பொண்ணுக்கு கால் முடங்கி போச்சு, நிற்க முடியாது, நடக்க முடியாது. அப்போ இவர் அக்கம் பக்கம்லாம் விசாரித்து கேரளாவிலேருந்து ஒரு மந்திரவாதியை கொண்டு வந்தார். அந்த காலத்திலே பெரிய தொகை 2000 ரூபா. அவன் என்ன சொன்னான், என்னமோ ஒரு லிஸ்ட் எழுதி கொடுத்து இதெல்லாம் வேணும்னு கேட்டால் அவ்வளோவும் வாங்கி கொண்டு கொடுத்தாங்க நாட்டு மருந்து கடையிலேருந்து. அதில் 1001 எலுமிச்சம்பழம் எழுதியிருந்தான். இந்த ஆள் அந்த மலையாட்டம் அந்த எலுமிச்சம்பழத்தை குமிச்சு வச்சுக்கிட்டு உக்காந்து அருவாமனையில் ஏதோ மந்திரம் சொல்லிக்கிட்டு ஒவ்வொரு எலுமிச்சம்பழத்தையும் நறுக்க வேண்டியது, அப்படி தூக்கி மேலே போட வேண்டியது. ஒரு அடி அந்த எலுமிச்சம்பழம் போடுறது தெரியும், அப்புறம் மறைஞ்சிடும். இப்படி அந்த 1001 எலுமிச்சம்பழத்தையும் தூக்கி எறிஞ்சான். அதுக்கப்புறம் என்னமோ ஒரு சாந்தி சடங்கெல்லாம் செஞ்சுட்டு, நான் இப்போ கிளம்புறேன், நான் இந்த ஊர் எல்லையை தாண்டுற வரைக்கும் உங்கள் நாய்கள் எதுவும் குறைக்காது. அந்த நாய்கள்லாம் எப்போ குறைக்குதோ அப்போ நான் ஊர் எல்லையை தாண்டிட்டேன்னு அர்த்தம். அப்போ இந்த பொண்ணு எந்திரிச்சு நடக்கும். அது நடந்த பிறகு நாளைக்கு நான் வரேன், எனக்கு பணம் கொடுங்க அப்படின்னு சொல்லி அதே மாதிரி நடந்தது. நாய்கள் குறைத்தன, இந்த பெண் இருந்து நடந்தால் மறுநாள் வந்து பணம் வாங்கிட்டு போயிட்டான். இப்போது இந்த எலுமிச்சம்பழம் எங்கே போச்சு, இந்த எரிசோறு உருண்டை எங்கே போச்சு, கண்ணார பார்க்குறவன். அப்போது தெய்வங்களுக்கு மனிதர்கள் கொடுக்கும் காணிக்கை ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன, அது பொய் இல்லை. அந்த நம்பிக்கையில் தானே ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் இந்து மதம் நிலை பெற்று வருகிறது. இந்த யாகமும் அப்படி தான். அதனால் இந்த யாகங்களை ஏளனம் பண்ணுகிறவர்கள் பெரும் பாவத்தை கட்டிக் கொள்கிறார்கள், ஒரு நல்ல பலனையும் அவர்கள் இழக்கிறார்கள்.
இந்த யாகத்தையும் இந்து மதத்தையும் அனைவரும் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். அடுத்த சனிக்கிழமை சந்திப்போம். ஜெய் ஸ்ரீமன் நாராயண்.